ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான TWS பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு 3 கலர் வேரியண்டோட ஒரு புது டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டர் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு புது டிசைன் ஃபேக்டரோட இன்னைக்கு எல்லா பிராண்ட்ஸும் இந்த டைப்பை காப்பி பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாருமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவா இதை ஆரம்பிச்சு வச்சாங்க. இன்னைக்கு போட்டும் இந்த டிசைனை எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த போட் பாத்துட்டீங்கன்னா ஏர் டிராப்ஸ் லூப்னு சொல்லிட்டு நம்ம காதுல ஏர் ரிங் மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்த டிசைன் ஃபேக்டரோட நிறைய சிறப்பம்சங்களோட நிறைய ஃபியூச்சர்ஸோட இந்த TWS அபிஷியலா அமேசான் ஃபிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இந்த TWSல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, ஃபிட்னஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஆடியோ கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்கு, சவுண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்கு, இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. சோ இதாங்க போட் ஏர் டிராப்ஸ் லூப்ஸோட பாக்ஸ். நல்ல ஒரு மேக்ஸிவான பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ மேல போட்டும் அண்ட் சைடுல போட் லோகோ அண்ட் முன்னாடியே இந்த டிசைன் ஃபேக்டரோட பெரிய இமேஜ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஏர் டாப்ஸ் லூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சைடு எல்லாமே இந்த TWSோட ஹைலைட்டான விஷயங்கள் அண்ட் இந்த சைடு போட் பிராண்டிங் அண்ட் இந்த சைடு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எங்க மேனுஃபேக்சர் பண்ணதோட MRPs எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பேக் சைடுல உங்களுக்கு இதோட ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ தட் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவோம். சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே நம்மளுக்கு மேல ஒரு சின்ன ஒரு ரேப்பர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹவு டு வியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த TWS எப்படி காதுல வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது அந்த ரேப்பர் அப்படி மெதுவா தூக்கிட்டோம்னா உள்ளுக்குள்ள நமக்கு TWS ஒரு கவர்க்குள்ள ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள டைப் சி கேபிள் ஃபார் சார்ஜிங்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா யூசர் கரண்ட் வாரண்டி புக் சம் ஸ்டிக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இதான் ஏர் டாப்ஸோட லூப்போட கேஸ். சோ இந்த கேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா காம்பேக்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியன்ட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 2000 ரூபீஸ்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இதோட பையிங் லிங்க் இதுல வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ற செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் 2000 ரூபாய்க்கும் கோட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த TWSோட டிசைன் ஃபேக்டர்ல இருந்து பார்ப்போம். சோ டிசைன் ஃபேக்டர், கம்ஃபோர்ட், அடுத்து ஆடியோ அண்ட் இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட வெயிட்னு பார்க்கும்போது இந்த கேஸ் பட்ஸ் எல்லாமே சேர்த்து வெறும் ஒரு 40 கிராம்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஈச் பட்ஸ் வெறும் 6 கிராம்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் இந்த கேசிங் பாத்தீங்கன்னா நல்ல சாலிடா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல பிரீமியமான பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட போர்ட்ஸ் பார்க்கும்போது பேக் சைட்ல டைப் சி போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம்லயே நல்ல ஒரு சிட்டிங்ஸ் ஆஃப் ஒரு டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம டேபிள்ல ஒரு ஜஸ்ட் நம்ம இது மாதிரி வச்சாலுமே அழகா சிட்டிங் ஆகுது. நம்மளுக்கு எந்த ஒரு இந்த மாதிரி உருண்டு இங்கிட்டு போறது இது மாதிரி சோழிகள் கிடையாது. டாப் அண்ட் பாட்டம் எப்படி வச்சாலும் நல்ல ஒரு சிட்டிங்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது போக ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் பின் டைப்ல உள்ள சார்ஜிங் பண்றதுக்காக பட்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே ஹெல்ப்ஃபுல்லா எப்படின்னா பட்ஸ் கீழே உழுகாதுக்கும் இங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் கேசிங்கோட ஓபன் அண்ட் க்ளோஸ் ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். அழகா கொண்டு வந்திருக்காங்க. அது போக முன்னாடி போட் லோகோவும் அதுக்கு மேல ஒரு 4 இண்டிகேஷன் லைட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சார்ஜ் எவ்வளவு இருக்கு, கேஸோட சார்ஜ் எவ்வளவு இருக்கு, இது மாதிரி விஷயங்களுக்கு நம்மளுக்கு பண்றதுக்காக முன்னாடி அந்த LED லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இது மாதிரி ஒரு சாலிடான கேஸ் டிசைன் ஃபேக்டர்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா கன்வென்ட்டா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த டிக்கெட் பாக்கெட்ல வைக்கிற அளவுக்கு இந்த கேசிங் கொஞ்சம் பல்ஜியா தான் இருக்கு. ஆனா வெயிட் அது அளவுக்கு பெருசு கிடையாது. மொத்தத்துல ஒரு சூப்பரான அழகான நல்ல ஒரு அட்ராக்டிவான கலரோட ஒரு சாலிடான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த போட் ஏர் டிராப்ஸ் லூப் TWS கேசிங் டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு.
அடுத்து கேஸோட டிசைனை பார்த்துட்டோம். சோ இதெல்லாம் பேசினாலும் இந்த டிடபிள்யூஎஸோட ஹைலைட்டான விஷயமே இந்த பட்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புது டிசைனோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம். இந்த லூப் பாத்துட்டீங்கன்னா, இந்த டிசைன் ஃபர்ஸ்ட் இவங்க கொண்டு வரது கிடையாது, ஹவாய் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு பிராண்டுமா கொண்டு வந்து இன்னைக்கு போட் இந்த டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ தட் இந்த டிசைன் பார்க்கும்போது ஒரு பெல்ட் டைப்ல ஒரு ரேர் ரிங் மாதிரி, இது மாதிரி ஒரு ரேர் ரிங் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த கம்ஃபோர்ட்டை பொறுத்தளவு ஒரு சூப்பராகவே இருக்கு. வெறும் ஒரு 6 கிராம் தான் இதோட வெயிட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா, மணி அடிக்கிற மாதிரி 2 விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க டபுள் சைட்ல. ஒரு சைடு பாத்துட்டீங்கன்னா அந்த ஏர் பேக் சைட்ல போறது சென்சிட்டிவ் ஏரியா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல போட் லோகோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுல 2 மைக் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த போட் லோகோ உள்ள ஏரியா பாத்தீங்கன்னா டச் சென்சிட்டிவ், அதாவது டச் ஏரியா. இந்த டச் ஏரியா மூலமா நம்ம பாஸ், பிளே, நெக்ஸ்ட் ட்ராக் அண்ட் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பீஸ்ட் மோடு இது மாதிரி விஷயங்களுக்கு இங்க கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்தளவு. அண்ட் மேல அந்த 2 இதுமே ஹோல்ட் பண்ற ஏரியா பாத்துட்டீங்கன்னா ஒரு பாலிகார்பனேட்ல வந்திருக்காங்க. ஒரு லப்பரிங் கோட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். சோ அந்த ஸ்பீக்கர் உள்ள ஏரியா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு நல்ல ஒரு கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கோட்டிங்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த சவுண்ட் அவுட்புட் வர ஏரியால ஒரு சின்ன கிரில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதுலயே மைக் எதுவுமே கிடையாது. அண்ட் தட் இந்த சைட் போட் ஒரு ஏரியால பாட்டம்ல உங்களுக்கு அந்த சார்ஜிங் பண்றதுக்கு 2 பின்னும் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டிகேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு மென்ஷனும் பண்ணிருக்காங்க. அது போக அந்த பாட்டமுமே நல்ல ஒரு பிரீமியமான அந்த கிளிட்டரிங் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல மெட்டாலிக்கோட கொண்டு வந்திருக்காங்க. அருமையா இருக்குன்னே சொல்லலாம் இதோட டிசைனை பொறுத்தளவு. சோ இதை காதுல எப்படி வியர் பண்ணணும்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து தெரியணும். ரைட்ல தான் வைக்கணும், லெஃப்ட்ல தான் வைக்கணும். அது மாதிரி உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. சோ ரைட் உள்ள ஏரியால இந்த போட் உள்ள வந்து காதுக்கு பின்னாடி போயிடணும். சோ இப்படி வைக்கணும் நம்ம. அவ்வளவுதான். சோ இவ்வளவுதான் இதோட பிளேஸ்மெண்ட். இவ்வளவுதான். ஜஸ்ட் இது மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. இது வந்து நம்ம நார்மலா டிடபிள்யூஎஸ் யூஸ் பண்ற மாதிரி அந்த பட்ஸ் வந்து நம்ம ஏருக்குள்ள போகாது, ஓப்பனா தான் இருக்கும். அதனால இல்ல என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது, இது மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. கூகுளோட ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட்டும் கிடையாது. இதுக்கு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஆப் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு ஈஸியான கனெக்டிங் மெத்தட் தான், கனெக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சோ இது மாதிரி பிளேஸ்மெண்டோட அமைஞ்சிருக்கு. சோ இது மாதிரி தான் வைக்கணும். சோ இது மாதிரி தப்பா வச்சிடக்கூடாது. இந்த பெரிய இதை உள்ள வச்சுட்டு என்னடா பாட்டு கேட்க மாட்டேங்குதுலாம் கிடையாது. இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இது மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தட் தான், ஈஸியா இருக்கு. ஃபிட்னஸ் சூப்பராகவே இருக்கு. ஜாக்கிங் பண்றாகட்டும் இல்ல ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு கலண்டு உள்ளதுக்கு வாய்ப்பே கிடையாது. டிடபிள்யூஎஸ் கூட ஒரு நேரம் இப்படி அடிக்கிறோம் அப்படின்னு செய்யும் போது ஒரு நேரம் துண்டா கலண்டு போயிடும். ஆனா இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்தது இழுத்து ஒரு இது ஏதாவது பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் கீழே விழுவோம். அது மாதிரி நல்லா கம்ஃபர்ட்லயுமே இருக்குன்னே சொல்லலாம். அது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லைங்க. அந்த ஏருக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஏருக்கு பின்னாடி டச் சென்சிட்டிவ் ஏரியா கொஞ்சம் பல்ஜியா இருக்கும். ஆனா அதுவுமே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. காதுக்குள்ள வைக்கிற இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. கம்ஃபர்ட் வைஸ், டிசைன் வைஸ் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் இதோட சவுண்ட் கிளாரிட்டி கண்டிப்பா ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த டிடபிள்யூஎஸ் கண்டிப்பா பக்கத்துல நீங்க தலை வச்சு படுக்க தேவையில்லை. ஏன்னா சுத்தமா இதுல பேஸே இருக்க போறது கிடையாது. அப்ப ஆடியோ கிளாரிட்டி முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு அருமையான ஒரு ஆடியோ கிளாரிட்டி, அருமையான ஒரு செப்பரேட்டல் சவுண்டோட சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு தனியா பாட்டு கேட்கறவங்க அண்ட் உங்களுக்கு சவுண்ட் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து ஒரு அருமையான வாய்ஸ் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம், ஒரு மினிமமான ஒரு பேஸா இருந்தா போதும், அது போக நல்ல ஒரு ட்ரிப் இருக்கணும், நல்ல ஒரு மீடியமான பேஸ் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிடபிள்யூஎஸ். ஆனா பேஸ் தான் எனக்கு முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த டிடபிள்யூஎஸ் பிடிக்கவே பிடிக்காது. தயவுசெய்து இதுக்குள்ள போயிடாதீங்க. அது போக இதுல பார்க்கும்போது பிரைவேட் மோடுன்னு ஒண்ணு இருக்கு அண்ட் சிக்னேச்சர் மோடுன்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் அது அளவுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குல்லன்னே என்னோட கருத்து. ஏன்னா பிரைவேட் மோடுன்னு போகும்போது எதுவும் நம்மளுக்கு சவுண்ட் வைஸ்ல எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இல்ல. இந்த சிக்னேச்சர் மோடுக்குள்ளயுமே நம்ம போகும்போது பெரிய அளவுக்கு சவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி கிடையாது. இல்ல ஈக்குவலைசர் கஸ்டமைஸ்ல எந்த ஒரு விஷயம் கிடையாது. இதை பொறுத்தவரை ஒரு 12mm டிரைவோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமிங்க்கு 40ms லோ லேட்டன்சி சப்போர்ட்டும் இருக்கு, IPX4 ரேட்டிங் இருக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கூகுள் அண்ட் சிரி சப்போர்ட்டுமே இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இல்ல 2 மைக் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க பேட்டரி எவ்வளவு ஆம்ஸ்ன்னு சொல்லல, பட் ஆனா டோட்டல் பிளே பேக் டைம் ஒரு 50 hours வரைக்கும் டோட்டல் பிளேபேக் டைம் கிடைக்குது. அது போகளோட ASAP ஃபாஸ்ட் டெக்னாலஜி இருக்கனால, சார்ஜிங் டெக்னாலஜி இருக்கறனால 10 minutes சார்ஜ் பண்ணும் பட்சத்தில் 200 minutes வரைக்கும் டோட்டல் பிளேபேக் டைம் இதுல கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஓவரால் இதோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரத்யேகமா இது வந்து ப்ரொமோஷன் வீடியோவே கிடையாது, சொந்த காசை போட்டு வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். அதனால காசு வேஸ்டா போயிருச்சுன்னு அந்த ஒரு இதுலயே நான் பேசல. உண்மையிலேயே ஒரு அருமையான சவுண்ட் இதுல இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்லவே எனக்கு வார்த்தைகள் வரல.
ரொம்ப சூப்பர்னு சொல்லவும் முடியல. என்னைய பொறுத்தளவு ஒரு ஹாமான ஏரியால நல்ல ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நானு. ரொம்ப பேஸ் இருக்கக்கூடாது, பேஸ் எதிர்பார்ப்பேன். பட் ஆனா ஒரு ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு ரீசன், ஒரு முக்கியமான ஒரு ஏரியால ஒரு முக்கியமான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க நேரத்துல மேக்சிமம் பேஸ் இருக்கணும்னு நான் நினைப்பேன். மீதி நேரம் எனக்கு பேஸ் வந்து சுத்தமா பிடிக்காது. நார்மலா ஒரு சவுண்ட், ஒரு உண்மையான ஒரு சவுண்ட் ஃபீல் பண்ணணும்னு நான் நினைப்பேன். கண்டிப்பா அந்த டிடபிள்யூஎஸ் நம்மளுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். நிஜமா இந்த டிடபிள்யூஎஸ் ஒரு வந்து அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு, அடுத்த ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட் ஏர் டிராப்ஸ் லூப் ஒரு அருமையான டிடபிள்யூஎஸ் பேஸ், அதாவது பேஸ் 7 கான்ஸ்டேஷன் பண்ணி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தாறுமாறான ஒரு டிடபிள்யூஎஸ், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் இதுல நெகட்டிவ்னு பார்க்கும்போது பேஸ் மட்டும்தான் இல்ல, பாசிட்டிவ்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு. பிளேபேக் டைம், டோட்டல் பிளேபேக் டைம் நல்லா இருக்கு. அண்ட் ஆடியோ கிளாரிட்டி அருமையா இருக்கு. செப்பரேட்டல் சவுண்ட் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. லோ லேட்டன்சி நல்லா இருக்கு. ஃபிட்னஸ், கம்ஃபோர்ட் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு அருமையான டிடபிள்யூஎஸ், ஒரு ஒரு புது வகையான, ஒரு புது இனோவேட்டிங்கா, ஒரு புது லேட்டஸ்டா அப்படின்னு நீங்க எதுவும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த போட் ஏர் டிராப்ஸ் லூப்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிடபிள்யூஎஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.